வெற்றி சத்தியமா நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஓ, பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு வந்துட்ட. இரு காமிக்கிறேன் பாரு. நீதான போன் அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்க. என்ன சக்தி, ஆதாரத்தை காமிச்ச உடனே சத்தத்தையே காணோம்? நான் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்கிட்ட இதெல்லாம் பேசவே இல்ல வெற்றி. ஏய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்ப நீ பேசலன்னா அப்புறம் யாரு என்கிட்ட போன்ல பேசுனது? இல்ல, இதுல வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. வேற ஏதோனா? தெரியல வெற்றி. எங்க அம்மா வந்து ஏன் அவ்வளவு கோவமா சத்தம் போட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வெற்றி, நம்ம உடனே போய் கார்த்திக் சாரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஏய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா என்கிட்ட போன்ல பேசுனது யாரு? இரு, நான் வரேன். அது என்னமோ சத்தம் கேட்டுச்சு. அது உங்க ரூம்லயானு கேட்க வந்தேன். சாரி. இப்ப புரியுதா வெற்றி? இவதான் பேசியிருக்கான். இவளா? ஏய், ஆனா உன் குரல் மாதிரி அப்படியே தெளிவா இருந்துச்சு. என் குரல்ல இவ பேசியிருக்கான், அத நீ நம்பிட்ட. அதுக்காக அவரை போய் அடிச்சிருக்க. ஆமா, இவ எதுக்கு அப்படி பேசணும்? இரு, நான் வரேன். இதெல்லாம் உன் வேலைதானா? எதை கேட்கிற சக்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடிக்காதடி. வெற்றி எனக்கு போன் பண்ணா அத நீ எடுத்து பேசுவியா? அதுவும் என்ன மாதிரியே நீ பேசியிருக்க. ஐயோ, என்ன சொல்ற சக்தி? எனக்கெல்லாம் உன்ன மாதிரி பேசவே வராதே. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கேடி வேலையெல்லாம் உன்னை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்க. வெற்றி, விடாத வெற்றி. கார்த்திக் சார சும்மா விடாத. பாவம் யமுனா அக்கா. இப்படி எல்லாம் எனக்கு பேச வராது. வெற்றி கூட போன்ல பேசினது யாருன்னு கண்டுபிடிக்கவே உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? பூஜா, நீதான் இத பண்ணிருப்பன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் ஒத்துன்னு வந்து ரூம்குள்ள விழுந்தியே, அசிங்கப்பட்டு நிக்கல. அப்பவே உனக்கு தெரியலையா? எனக்கு தேவையானதெல்லாம் ஆதாரம் மட்டும்தான். ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும். உன்னை எப்படி கதற விடுறன்னு மட்டும் பாரு. அப்படி கதற விடல நான் சக்தியே இல்ல. சக்தி, நடக்கிற காரியத்தை பத்தி சொல்லு. எதுக்கு இப்படி வீணா ஆசைப்பட்டுட்டு இருக்க? பூஜா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. எனக்கு நீ ஏதாவது பண்ணிருந்தா உன்னை போனா போதுன்னு விட்டுருப்பேன். ஆனா நீ பண்ண காரியத்தினால எங்க அக்கா வாழ்க்கையே பிரச்சனையில இருக்கு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சக்தி, முதல்ல உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க பாரு. உன் அக்கா வாழ்க்கையை காப்பாத்த போறேன்னு உன் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாத. இனிமேலாச்சும் போன்ல யார் பேசுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெற்றியை பேச சொல்லு. வெற்றி, மனது எல்லாமே அந்த பூஜாதான் வெற்றி. தைரியமா என் குரலையே என்கிட்ட பேசி காமிக்கிறான். ஏய், அப்படின்னா நாலு அரை வேண்டிதானே? நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன் தான் நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன். எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா தெரியுமா அவ?
இதனால எவ்வளவு பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. நீ என்னடானா அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? கெஞ்செல்லாம் எதுவுமே இல்ல, நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் பத்தாது, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு பாரு. வெற்றி சொல்றதை கேளு வெற்றி, வேண்டாம் வெற்றி. வெற்றி வெற்றி கேளு வெற்றி. ஏய் சுமாரு, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வெற்றி என்னாச்சு வெற்றி? எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? அவ என்ன பண்ணா? என்னாச்சு வெற்றி? ஏய் நடிக்காத. டேய் என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? அம்மா இவ தேவையில்லாம எல்லா பிரச்சனையிலயும் தலையிட்டு இருக்காமா. நான் சக்திக்கு போன் பண்ணா இவர்கிட்ட பேசுறாமா, அதுலயும் குரலை மாத்தி வேற பேசுறாமா. என்ன பூஜா, என்ன இதெல்லாம்? அத்தை, இவர் சொல்றதே எனக்கு புரியல. நான் எப்ப பேசுனேன்? இவன் என்னத்த என்ன கேட்டான்? சக்தி குரல்ல என்னால எப்படி அத்தை பேச முடியும்? எனக்கு சுத்தமாவே புரியல அத்தை. என்னாச்சு வெற்றி? இப்படி எல்லாம் பேசி வம்பிழுன்னு சொல்லி சக்தி சொன்னாளா? இங்க பாருங்க, சும்மா சக்தி சக்தின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பின்ன என்ன வெற்றி? என் பொண்ணு சக்தி குரல்ல பேசினான்னு சொன்னா நான் கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அப்படி அவ பேசினான்றதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? சொல்லு, ப்ரூஃப் இருக்கா? என்ன ரெண்டு பேரும் அப்படி முழிக்கிறீங்க? சக்தி, எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் கேப்பியே. இப்போ உன்கிட்ட இருக்கா ப்ரூஃப்? கேக்குறால, பதில் சொல்லு. அத்தை, நான் அப்படி எதுவுமே பேசல அத்தை. இது எல்லாமே சக்தியோட வேலை, எல்லாமே டிராமா அத்தை. ஏய் அரஞ்சனா, ஏய் இல்ல சக்தி, இவ போய் சொல்றா. சொல்றல, இவளா? வா வெற்றி. ஏய் என்ன சக்தி நீ? இதுக்குதான் சொன்னேன் உடனே போய் கத்தாதன்னு. இப்ப பாரு எப்படி நடிக்கிறான்னு. ப்ரூஃப் வர கேக்குறான். 4 அரை விட்டுருந்தா கரெக்டா வந்திருக்கும். நீதான் அதுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டியே. அத்தை, ஒரு நிமிஷம் இத வரேன். டேய், நீ என்ன சொன்னாலும் உங்க அம்மா பூஜா சொல்றதை தான் நம்புவாங்க. இப்ப இதுவா நமக்கு முக்கியம்? முதல்ல கார்த்திக் சாரை போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணணும். வா போலாம், இடு. ஏய், உன் ரத்தமெல்லாம் இப்ப கோவத்துல துடிக்குமே. சித்தால நைட் எல்லாம் தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாரும் நடிச்சீங்களே, அப்ப எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். இன்னும் நிறைய இருக்கு சக்தி, அது எல்லாத்துக்கும் ரெடியாரு. எனக்கு வர கோவத்துக்கு இவள. வெற்றி, நான் சொன்ன கேட்க மாட்டியா? இவள அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு முக்கியம் யமுனாக்காவுடைய வாழ்க்கை. அத பாப்போம். யமுனாக்கா வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பூஜா நினைச்சது நடந்துரும். அதெல்லாம் நடந்துடவே கூடாது. இப்பவே கார்த்திக் சாரை பார்த்து இதெல்லாம் பேசணும். வா வா வெற்றி. அத்தை, அத்தை, அவங்க 2 பேரும் கார்த்திகை பார்க்க தான் போறாங்க. என்னத்த சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவங்க போய் கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கார்த்திக்கும் மனசு மாறிடுவாரு. அதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற பூஜா? இதெல்லாம் சின்ன விஷயம். இல்ல அத்தை, இது சின்ன விஷயம் இல்ல. கார்த்திக்கு யமுனாவை ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துல போய் நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா உடனே யமுனா பக்கம் சாஞ்சிருவாரு அத்தை. அப்புறம் நீங்க பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும். நான் அப்படி நடக்க விட்டுருவனா? நீ அந்த பிரியாக்கு முதல்ல போன் போட்டு கொடு. அத்தை, இப்ப பிரியா கிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ அவளை பண்ண சொல்லு. நடக்க வேண்டியது தானா நடக்கும்.
சரிங்க அத்தை. அந்த சக்தி தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்துட்டா. அதுக்கான விளைவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னடி ரங்கநாயகி இவ்ளோ கோவமா போறா? ஆமாம்மா, யமுனா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணத நான் ட்ராமான்னு சொல்லி வச்சிருக்கேன். அத்தையும் நம்பிட்டாங்க. அதான் சக்தி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இரு, யமுனாக்கு 2 போட்டோ அனுப்பிட்டு வரேன். என்னடி போட்டோ அது? இருமா காட்டுறேன். எப்பயோ எதுக்கோ எடுத்து வச்ச போட்டோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. யமுனா நீ செத்தடி. பூஜா எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறா? ஏய், என்ன அனுப்பி வச்சிருக்க? புரியலையா? உன் வாழ்க்கையை தான் அமுச்சு வச்சிருக்க. உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? எப்படி கிடைச்சதுன்னு முக்கியமா இல்ல இந்த விஷயம் உனக்கு தெரியணும்ன்றது முக்கியமா? எனக்கு உங்க குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது. இந்த போட்டோவை மறைச்சிட்டு உன் வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு இதை உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. நிஜமா சொல்றேன், இதுவே வேற யாராவது இருந்திருந்தா நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த வீட்லயே ஒரே அப்பாவி நீ மட்டும்தான். உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்குதான் போட்டோ அனுப்பி வச்ச. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது எப்படி உனக்கு கிடைச்சது? அது உனக்கு தேவையே இல்ல. இந்த போட்டோ உண்மைதானா உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு நீ கோவில்ல கார்த்திக் ஒரு பொண்ணோட பாத்துன்னு சொன்னப்போ நீ நம்பவே இல்லல. ஆனா நீ போய் பார்த்தப்போ கார்த்திக்கோட போட்டோல இருக்க அந்த பொண்ணு இருந்தாலா இல்லையா? என்ன முனா சத்தத்தையே காணோம், சொல்லு. இருந்தா. அப்புறம் என்ன? உனக்கு இது அனுப்புனது பெரிய தப்புங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் யமுனா. நீ இன்னும் கார்த்திக்க நம்பிக்கிட்டு எல்லாம் இருக்காத. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கோ. இதுல அந்த சக்தி வர உன்னை நல்லா குழப்பி விட்டுட்டு இருக்கா. இல்ல, சக்தி எனக்கு அப்படிலாம் பண்ண மாட்டா. அவ நியாயமா தான் பேசுவா. அது உன் பிரச்சனை, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ சக்தி சொல்றத கேப்பியோ இல்ல உன் மனசு சொல்றபடி செய்வியோ அதெல்லாம் உன் இஷ்டம். அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இதை அனுப்புனேன், அவ்வளவுதான். ஹலோ, கார்த்திக்கும் இவ்வளவு இருக்கிற போட்டோல எந்த பொய்யும் கிடையாது. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பண்றீங்க? போட்டோ அனுப்பியாச்சு. இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் யமுனா. நீ இன்னும் கார்த்திக்க நம்பிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கோ. எங்கம்மா போயிருந்தா? கார்த்திக் தம்பிய பாத்துட்டு வரமா. அம்மா, நீ ஏமா அவர் வீட்டுக்கெல்லாம் போற? ஏய், போனா என்னடி? எனக்காக இன்னும் எத்தனை தடவைமா நீ அவமானப்படுவ?
நீ ஏன் பொண்ணுடி? என் உலகமே நீங்க 3 பேரு தானே. யமுனா, உங்களுக்காக நான் எவ்வளவு அவமானத்தை வேணாலும் தாங்க வேண்டி. அம்மா, கார்த்திக் என்ன சொன்னாரு? என்னத்த சொல்றது? நான் எல்லாம் பேசி பக்குவமா கார்த்திக் தம்பிக்கு எடுத்து சொன்னேன். அவரும் நல்லபடியா கேட்டுட்டு தான் இருந்தாரு. அப்ப திடீர்னு வெற்றி தம்பி வந்துட்டாரு. என்ன ஏதுன்னு வெற்றி தம்பி கிட்ட சொல்றதுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. வெற்றி தம்பி கார்த்திக் தம்பி அடிச்சு அவங்க அப்பாவை அடிச்சு என் கண்ணு முன்னாடியே ஒரு நிமிஷத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த கோவத்துல கார்த்திக் தம்பி நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. யமுனா, நீ வருத்தப்படாத. கார்த்திக் தம்பி சொன்னது ஏதோ ஒரு கோவத்துலதான் யமுனா. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு மணி? உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னார்ல உன் மாப்பிள, யமுனா வேண்டாம், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா, இதோ நிக்கிறா பாரு, இவதாம்மா. என்னம்மா சொல்ற? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவதாம்மா காரணம். யமுனா, நீ என் மேல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ கார்த்திக் சாரை சந்தேகப்படலாமா? உனக்கு தெரியாது யமுனா, கார்த்திக் சார் எவ்வளவு நல்லவர்னு. சீ, ஏன் புருஷனை பத்தி என்கிட்டயே சொல்றியா? எனக்கு தெரியும்டி அவரை பத்தி. நீ லேசுப்பட்டவ கிடையாது, ஆனா அது எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. கார்த்திக் ஒரு அப்பாவி. தெரியாம அவர் மேல பைக் மோதினதுக்கே அவர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா? ஒரு நாள் பழகின என்கிட்டயே பிரியா பிரியான்னு அவ்வளவு உரிமையா பேசுறாரு. உன்னாலதான் கார்த்திக் சார் மனசை புரிஞ்சுக்கவே முடியல. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உன் மரியாதை கெட்டுரும். ஏன் புருஷனை பத்தி என்கிட்டயே விளக்கமா சொல்றியா? உனக்குலாம் வெக்கமா இல்லையா? என்னமோ ரொம்ப கார்த்திக் கார்த்திக்னு உரிமையா சொல்ற. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற யமுனா? சாதாரணமா சொல்ற எல்லாத்தையுமே நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறது உங்க ஜீன்லயே இருக்கோ? அதான் நீ கார்த்திக் சாரை தப்பா நினைச்சிட்டு இப்ப என்னையும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, என் பொண்ணுதான் சொல்றால நீ பேசுறது அவளுக்கு பிடிக்கலன்னு. இன்னும் ஏன் நீ அதையே பேசிட்டு இருக்க? வேற என்னம்மா இவளுக்கு? நேரம் சரியில்லை. யமுனா, கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த பொண்ணா இருந்தாலும் கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சா மிஸ் பண்ணவே மாட்டா. ஆனா நீ கார்த்திக் சார சாதாரணமா டீல் பண்ற. நீ என் புருஷனை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுடி. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு நான் சொல்லவா? உனக்கு பொறாம. இத சொல்லதான் இங்க வந்தியா? என்னமோ என் புருஷனை கைக்குள்ள வளைச்சு போட்டுட்டேன்னு குத்தி காமிக்க வந்தியா? ஏன் இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க யமுனா? என்னால உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் பேச வந்த. என்ன போய் இப்படி கேட்டுட்டியே. ச்சே, கார்த்திக் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் போயும் போயும் உன்னை எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டாரு? யமுனா, என்னடி பண்ற? வாய்க்கு வந்தத பேசுவியா நீ? என்னடி தெரியும் உனக்கு? என்ன பத்தி கார்த்திக பத்தி என்ன தெரியும்? ஏன் அறையிற? உனக்கு இவ்ளோ கோவம் வருது? பேசுடி, பேசு, இப்ப பேசு. யமுனா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மா, திமிர பாத்தியா இவளுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னையே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. தைரியம் இருந்தா இப்போ பேசு, பேசு. அது இல்ல யமுனா. யமுனா, என்னம்மா?
உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்ச பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய் நில்லுடி. ஏய் யமுனா உன்னதான். நில்லுடி. நீ நல்லது பண்ண வந்த லட்சணம் எனக்கு நல்லாவே தெரியும்டி. பைக்ல சிரிச்சுக்கிட்டே போனவ தானே நீ? என் புருஷன் எங்க போனாலும் பின்னாடியே போவ. நல்லது பண்ண வந்துட்டாளா? நல்லது. இன்னொரு தடவை நல்லது பண்ணுவேன் நக்கல் பண்ணுவேன்னு வீட்டுக்குள்ள வந்த உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். இவ்வளவு கோவம் வருது இவளுக்கு. இன்னொரு தடவை மட்டும் அவன் என் கண்ணுல படட்டும். இப்பவாவது அவ பேசினாதான் அடிச்சேன். இன்னொரு வாட்டி அவ கண்ணுல பட்டாலே அடிதான். ஐயோ, ஏன் யமுனா இப்படி பண்ண? ஏண்டி கை நீட்டின? பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. மா என்ன வேணாலும் ஆகட்டுமா. அவள நாள் அற அறிஞ்சல அந்த சந்தோஷம் போதும் எனக்கு.